பக்கம் சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 கட்டுரை. வணக்கம். சர்வதேச மகளிர் தினம் குறித்த எனது கட்டுரையின் தொடக்கமாக பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளை எண்ணி ஆரம்பிக்கிறேன். செல்வப்பிள்ளாய், இன்று புவியின் பெண்கள் சிறுநிலையில் இருக்கவில்லை, விழித்துக் கொண்டார். பொருள்: பூமி சூரியனை சுற்றுகிறது, அதுபோல் ஒரு பெண் தன் குடும்பத்தை சுற்றுகிறார். சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியம். பூமி தன் பாதையை மாற்றினால் என்னவாகும்? அப்படியே இந்த பெண்ணானவள் தன் இல்லத்தின் மகிழ்ச்சி மற்றும் சமுதாயத்தில் வெற்றியை நோக்கி தன் பாதை மாறாமல் பயணிக்கிறார். நிலவின் தென் துருவத்தையும் அடைந்து ஆராயும் செயற்கைக்கோளாய் தான் அறியாதவைகளையும் அறிந்து அற்புதம் செய்கிறார். இன்றைய நவீன பெண்ணானவள் விவசாயம், கல்வி, தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி, மருத்துவம், நாட்டின் பாதுகாப்பு, ஆபரேஷன் சிந்து என அனைத்து துறைகளிலும் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமம் என முன்னேறி வருகிறார். ஆண்டுதோறும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடுகிறோம். இந்த தினத்தை கொண்டாட எப்போது ஆரம்பித்தோம், ஏன் ஆரம்பித்தோம், எப்படி தினத்தை தேர்ந்தெடுத்தோம் என எண்ணினால் அது உலகம் முழுவதும் சில 100 ஆண்டுகளாக தாம் சந்தித்த எண்ணற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், விஷயப்பற்றி சமூகத்தில் பெண்கள் படும் பாடு, பாலின சமத்துவம், உரிமை மீட்பு, அதன்பின் கிடைத்த வெற்றி இத்தினம் வேண்டும் என நாம் கொண்டாட காரணமாகிறது. இன்று என் கட்டுரையில் அதை பற்றி எழுத நான் எண்ணவில்லை. ஏனெனில் இவை நாங்கள் தினம்தோறும் சந்தித்து கலந்து வருவதே. தீபாவளி தினம் கொண்டாட நரகாசுரன் தான் காரணமானாலும் அவனை விட்டு வேறு லட்சுமியை எண்ணியே புத்தாடை உடுத்தி தீபம் ஏற்றி மத்தாப்பு கொடுக்கிறோம். அதுபோல பெண்களாகிய நாம் இத்தினத்தில் நமது ஆற்றலையும் அறிவையும் நற்செயலையும் போற்றுவோம். புகைப்படங்களில் பார்க்கும் காலை கையில் சில ஆயுதங்களுடன் உக்கிரமாக காட்சியளிக்கிறார். சரஸ்வதியோ வெண்தாமரை அமர்ந்து கையில் வீணை புத்தகம் தாங்கி காட்சியளிக்கின்றார். வேறு லட்சுமியோ குடம் நிறைய தங்க காசினை கொட்டுகிறார். அவ்வாறே இன்றைய நவீன பெண்களாகிய நாங்கள் சில இடங்களில் தொழில்நுட்ப ஆயுதத்துடன் எதிரிகளை வீழ்த்தும் காலியாக, சில நேரங்களில் கலைவாணியாக, சுய வேலை, வருமானம், செல்வங்களை ஈர்க்கும் மறைமகளாக நிமிர்ந்து நிற்கின்றோம். நிமிர்ந்த நன்னடை, ஏற்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத வேர்களும், நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் புதுமை பெண்களாய் மாறியிருக்கிறோம். கைபேசியில் வந்த ஒரு புகைப்படத்தில் ஒரு பெண் வலது கைகளில் கரண்டி, கணினி, இடுப்பில் குழந்தை, இடது கைகளில் துடைக்கம், கைபேசி என நவீன காலியாக புன்முறுவலுடன் காட்சியளிக்கிறார். அப்போது பெண்களுக்கு படித்ததற்கு என வினவிய வீரர்கள் இன்று நம்மோடு இல்லை. நம் வீட்டு வேலையை இருவரும் இணைந்து பகிர்ந்து செய்வோம் என ஆண்களும் அடுக்களை வருவது அதிகமாகிறது. இவை இன்றைய மகளிர் தினம் கொண்டாடங்களை உண்டுகிறது. முடிவுரை: பெண்ணுக்கு பெண்ணே எதிரி என்னும் கூற்றை புறம் தள்ளி ஒருவரை ஒருவர் உயர்த்துவோம். அச்சமும் படமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்ற பாவேந்தரின் கூற்றுணர்ந்த தமிழ் பெண்கள் நாங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணி அவர்களின் வரிகளை போற்றி எப்பிறவிலும் பெண்ணாகவே பிறப்போம், நல்ல பெண் பிள்ளைகளை பெற்றெடுப்போம், பெண்ணை மதிக்கும் ஆண் பிள்ளைகளையே இன்று வளர்ப்போம் என இந்த சர்வதேச மகளிர் தினத்தை உறுதி ஏற்போம். நல்ல பல சாதனைகள் படைப்போம். நன்றி. இந்த தினத்தை பற்றிய அழகான ஒரு இதுவை என்ன செஞ்சாங்க, இனிமையான வாய்ஸ், நல்லா இருந்துச்சு. அவங்களோட வாய்ஸ் படிச்ச விதம் வந்து நல்லா அழகா படிச்சாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். வேற யாருன்னா